திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே தனியார் பேருந்து ஓட்டுநரை தாக்கிய நபர்களை கைது செய்யாமல் வேடிக்கை பார்க்கும் காவல்துறையினரை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த போராட்டத்தில் அவரது உறவினர்கள் காவல்துறையினரை நோக்கி சரமாரியான கேள்விகளையும் எழுப்பினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கிணற்றில் ஆண் சடலம் மிதந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி கோயிலில் அர்ச்சகர் பயிற்சி பள்ளி மற்றும் ஓதுவார் பயிற்சி பள்ளிகளில் இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் இந்த பள்ளியில் சேரும் மாணவர்களுக்கு மாதம் 10,000 ஊக்கத்தொகையாக வழங்கும் நிலையில் விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் எனவும் கோவில் நிர்வாகம் அறிவுறுத்தியிருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே பாத்திக்காரன்பட்டியை சேர்ந்த சூரியராஜ் தனக்கு சொந்தமான லாரியை கட்டண பார்க்கிங்கில் நிறுத்திய நிலையில் மறுநாள் எடுக்க சென்ற போது லாரி காணவில்லை என்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து தனது லாரியை மீட்டு தர சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். சாவியும் என்கிட்ட தான் இருக்கு. இந்த ரெண்டு லாரி சாவியும் என்கிட்ட தான் இருக்கு. பார்க்கிங் சீட் இது ரெண்டு வண்டி தான் பார்க்கிங் சீட்டும் என்கிட்ட தான் இருக்குது. ராகவேந்திரான்ற நேம் போர்டு டிரான்ஸ்போர்ட் என்று நான் எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டு 3ஆம் தேதி நேற்று வண்டி எடுக்கலான்னு வரேன். வண்டி காணோம். கேட்டால் உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் எடுத்துன்னு போயிட்டாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் வண்டி காணோம். இதுக்கு என்ன நடவடிக்கை அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். சண்முக கிட்ட சொல்லிட்டேன். அவர் கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்களா பண்ணிங்கோ. நான் அவர்கிட்ட கேட்டேன், எத்தனை வந்து விட்றேன்னு சொல்லிட்டு சரியான ரெஸ்பான்ஸே எனக்கு கொடுக்கல. வண்டி எனக்கு எத்தனை வந்து விடல. இதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணி அவங்க ஒன்றும் பதில் கரெக்டாக எனக்கு சொல்லலை. எனக்கு வண்டி வேணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ நீங்கள் பண்ணி எனக்கு கொஞ்சம் வண்டி வாங்கி கொடுங்க. மதுரை மாநகர் KK நகர் பகுதியில் உள்ள தனியார் நகைக்கடை திறப்பு விழாவில் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தான் ஹார்ட்கோர் நான் வெஜிடேரியன் எனவும் அரசியல் நுழைவு குறித்த கேள்விக்கு விஜய் அளித்தாலும் அரசியலுக்கு செல்லும் ஐடியா தனக்கு இல்லை எனவும் பதிலளித்தார். இல்ல, எனக்கு அந்த பர்சனல் ஐடியா இல்ல. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே அரசினர் மகளிர் மேல்நிலைப்பள்ளிக்கு செல்லும் சாலையில் கழிவுநீர் கால்வாய்க்காக ராட்சத பள்ளங்கள் தோண்டப்பட்டு முறையாக பராமரிக்காமல் இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இதனைத் தொடர்ந்து அசம்பாவிதங்கள் ஏற்படும் முன் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல்லில் நிலக்கடலை வெளிச்சந்தையில் விற்பனை செய்த விவகாரம் தொடர்பாக வேளாண்மை உதவி இயக்குநர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இளம் விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் சவுந்தரராஜன் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தார். மேலும் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய மானிய திட்டத்தில் முறைகேடு செய்த அரசு ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். இது வரைக்கும் நம்ம நாமக்கல் மாவட்டத்துல நடந்த வேளாண்மை குறைதீர்வு நாள் கூட்டத்துல எங்க மனு விசாரிச்ச வேகம் வேற எந்த மனு மீது நடக்கல. ஏன்னா ஜூன் 25ஆம் தேதி மனு கொடுத்திருக்கிறோம். ஜூன் 26ஆம் தேதி விசாரணை முடிஞ்சிருச்சு. எங்களுக்கு கிடைச்ச பதில் லெட்டர் வந்து 1 மாசம் கழிச்சு எங்களுக்கு கிடைக்குது. நாங்க அந்த பதில் லெட்டருக்காக தான் நாங்க காத்துட்டு இருந்தோம். ஏன்னா விசாரணை என்ன நடந்ததுங்கிறது எங்களுக்கு முன்கூட்டியே தகவல் வந்துருச்சு. எல்லாமே தகவலா எங்களுக்கு வந்துட்டு இருக்குது. இங்க இருக்கிற வேளாண்மை அதிகாரிகள் அனைவரும் அந்த அம்மாவை காப்பாற்ற பார்த்துட்டு இருக்காங்க. நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி பகுதியில் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கஞ்சா விற்பனை செய்ய முயன்ற 3 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து அவர்களிடம் இருந்த 5.690 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த மதுவிலக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.